கேளுங்க கேளுங்க கேளுங்க. 7 கிலோ 8 கிலோ 6 கிலோ கேட்குறோம். அப்படி தான் ஒரு தடவை நம்ம வெள்ள 70 ரூபா வேண்டாமா? 70 ரூபா 70 ரூபா. உங்களுக்கு கேள்வி இருக்கா? 70 ரூபா. இந்த மாதிரி இன்னும் குச்சிமார பெருக்கண வண்டி அசால்ட்டாக 2 மீன் தூக்குறானல மக்களே. எங்கள் ஏரியாவில் நீ பூ மீன் சொல்கிற பாலை மீன் தான் வந்திருக்கு. நாங்கள் வந்து எங்கள் நம்ம வளர்த்தி நம்ம இடுப்பால் வளர்த்தி இப்படி இருக்குங்க. ஒன்று ஒரு 8 கிலோ 10 கிலோ போல் இருக்கும். அதுதான் வந்திருக்கு. ஏலம் போடுறாங்க. ஒவ்வொரு மீன் சைஸை பாருங்களேன். இவன் வந்தாலே நம்மளுக்குலாம் அடி வீர கலங்கிடும். வந்து நம்ம மேலே விழுந்தான்னு வச்சுக்க நம்ம எலும்பு ஆள் காலியாகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு எஃபெக்டை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து அதிகமாக தண்ணிக்குள்ளே வந்து பாயுங்க. வலையை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போகிறதுக்காக ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு மீனில் இந்த பூ மீனும் ஒரு மீன் தான். அந்த மீன் ஏலத்தை மட்டும் பாருங்கள். இந்த மீன் சாப்பாடுக்கெல்லாம் நல்லா இருக்காது. மேக்ஸிமம் கருவாடுக்கு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. அடிய பாலை மீன் வந்திருக்கு. 8 கிலோ 6 கிலோ அந்த சைஸ். பூ மீன் ஒரு 30 மீன் இருக்கும். தெரியல, கேளுங்க என்னன்னு பார்த்து ஃபோட்டோ போடட்டா? என்னப்பா? ஆமாம் அதே தான் அதே தான் அதே மீன் தான். 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ சைஸ் வரைக்கும் கிடக்கு. போகல இன்னும் கூறல. எது சொல்லுங்க, நான் விலை வச்சு விட்றேன். ஆமாம் 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 ஆமாம். எப்படி மேலே போடு மேலே போடு மேலே போடு போடு அடிப்போடு 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 எப்படி அடிக்க போடு. போடு அப்படி போடு. இது கீழே போடு. உடல் உடலை போடு. அப்படி உள்ள உடல். ரைட் அடுக்கு. பாலை மீன் வந்துருக்கு. ஒரு 30 மீன் இருக்கும். பாலை மீன் ஆமாம். 6 கிலோ 7 கிலோ சைஸ். மார்க்கெட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். கருவாடு சிட்டாகும். அது பூ நீ சொல்கிறது வேறு, அது வேறு. கருவாட்டுக்கு மீன் அப்படியா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. போட்டோ போட்டுவிட்டேன் பாருங்கள். மாறன் 7 கிலோ 8 கிலோ 6 கிலோ 5 கிலோ. ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, போட்டு விடுறேன். இவன் இத்தனை மீன் வந்திருக்குன்னா எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு இப்போ ஆள்லாம் ரொம்ப ஜாக்கிரம். நம்ம அப்படி தான் ஒரு தடவை நம்ம வெள்ளத்தில் போட்டு நெஞ்சில் அடிச்சு இங்கே இருந்து அங்கே வாங்கியிருக்கு. வந்து ஆசையை கொண்டு போயிடுச்சு. இல்லைண்டா இது பயந்துரும் ஓடிடுவான். இன்னைக்கு சம்சனான கையில் பிடிக்கும். நீங்கள்லாம் குளிச்சுட்டு வந்து பாரு டக்குனு உள்ளது. செதில்
போதுமா அடுத்து போகும்ல. அவர் சொல்ற புரியல பண்டாரிக்கு தெரியுங்களா வாய் அந்த மாதிரி வாயை சொல்லல சென்றுதான் சொல்றது இந்த வாட்ஸ்அப் இருக்கு போட்டு விட்றேன் பாரு. 70 ரூபா. பாலை மீன் வந்துச்சு. பாலை மீன் ஒரு 40-45 மீன் இருக்கு. 45 மீன். ஹலோ ஹலோ சைஸு நான் அடிக்கேன் கேட்டு அடிக்கேன். உங்கள் வண்டிகளுக்கு எது வேணுமான்னு. ஹலோ நான் அதான் முடுக்கிறதுக்கு அந்த முடுக்குள்ளே திரும்புங்க. திரும்பினோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு பெரிய வீடு இருக்கும் பாருங்க. உள்ளே போயிட்டீங்களா? உள்ள நான் இப்போ அடிக்க உங்களுக்கு அடிக்க வெளியே வர சொல்கிறேன். அதான் அடிச்சிருக்கேன். பதில் இல்லை. ஹலோ போட்டேன். அப்பமே போட்டா தான் அப்பயே போட்டேனே. ₹70 வேண்டாமா? 70 ரூபா. உங்களுக்கு கேள்வி இருக்கா? 70 ரூபா கேள்வி இருக்கா? 70 ரூபா. 70 ரூபா. 70 ரூபா. அது பேசியாச்சு. அது இன்னொருத்தன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்டேன். அவ்வளவு மேவலாம் சுருக்கியாச்சு. பொங்கு எதுவும் அடிக்கலன்னு வெளியே போகுது. ரூபா என்ன ஏன் சைஸு சும்மா பெருக்கண வண்டி. அது பேசியாச்சு. இவ்வளோ நேரம் பேசியாச்சு. இவ்வளோ நேரம் தக்காட்டியாச்சு. 8 கிலோ இருக்கும். 8 கிலோ இருக்காது. வெட்டி மண்டை மிஞ்சி போச்சு. அடிச்சிருப்பாங்க இழுத்து. ஹலோ ஏழை முடிச்சிட்டுங்க. ஒரு கிலோ வந்து 70 ரூபாய்க்கு போயிருக்குங்க. இந்த மீன் அவ்வளோதான் போகும். இந்த மீன் ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். ஆனால் பயங்கரமான மீனுங்க. எப்படி ஆனால் ஒரு ஆள் ஒரு மீனை தான் தூக்கிட்டு போக முடியும். என்னடா தூக்கடியாக வச்சிட்டாவன். அசால்ட்டாக 2 மீனை தூக்குறானால. ஒரு ஆளுக்கு ஒரு மீன் கணக்கு, அவ்வளோதான். ஒரு மீனாக தான் தூக்கிட்டு வர முடியும். செம வெயிட்டாக இருக்குல்ல. காட்டி எல்லாம் மொத்தம் போட்டுறாங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இனிமேல் வெயிட்டுன்னு பார்க்கலையோ? ஒரு மீன் வெயிட் பார்க்கலையா? அப்படியா? சரி சொல்லுங்க. மீனை அங்கேருந்து தூக்கிட்டு வரணுங்க. அந்த இருக்கா ஏற்கனவே ஏலம் போட்ட இடம், அந்த இடம் இருக்குது. அங்கேருந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மீனாக 2 மீனாக தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ மற்ற மீன் சின்ன மீனாக இருக்குது, நம்ம ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். இது எல்லாம் இருக்குல்ல பெரிய மீனாக. ஆனால் மீன் ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும்.
எங்கள் இதோட சின்ன சைஸ் பாலை மீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே ஓடிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆற்றுக்குள்ளே தான் ஓடும், நம்ம மழை பெஞ்ச இடங்கள்லாம் கிடக்கு அந்த இடத்துல. ஆனால் இதுக்கு பேர் வந்து பூ மீனுமோ. அப்படி வரிசை கட்டி வந்துட்டுருக்கு சதீஸுக்கு அட்டி பிச்சிரும். பருமடி கிலோ 70 ரூபாய் போச்சு. 70 ரூபா. ஒரு கிலோ. ஐசியாவது போட்டு விடுங்க. அட்டி போட்டே சின்ன இருக்குண்ணா. இல்லை கொப்பளி போட்டு பிடிச்சோம்னா 600 கிலோ. ஐயா இந்த மீன் முழுசாக வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கால்வாசி தான் வரும். மீதி மீன் எல்லா மீனும் வெளியே போயிடும். பாய்ச்சல் அந்த அளவு பாயுங்க. அப்படி நேர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐஸ் போட ஈஸியாக இருக்குங்க. அடிச்சு போட்டு சும்மா சொல்லி போட்டு வந்து இடம் போட்டுக்கலாம். பாயில போடுங்க, மண்ணில் போடாத. பாயில போடுங்க. ஐஸ் அடிச்சு போகிறாங்க. இன்னும் எடை போடலைங்க, அங்கே வேலை கிடக்கும். அது கொஞ்சம் அடிச்சு விடுங்க. அந்த மீன் கொஞ்சம் அடிச்சு. சைஸ் அவதியில் ஒன்றும் முரட்டு சைஸாக இருக்கா. மேலே இருக்கு ஐஸ். ரொம்ப மேலே 2 அடி போட்டு போதும். மொத்தம் எத்தனை 40 மீன் இருந்துச்சா? அந்த மீனுக்கு எல்லாம் ஐஸ் அடிச்சு வைக்க போறாங்க. இடம் இல்லையா? போட்டு விடுங்க. ஒரு மீன் எத்தனை கிலோ இருக்கு சைஸு? 8 கிலோ. 8, 10 இப்படி இருக்குண்ணா. 7, 8, 10 10 கம்மி தான் வரும், 8 தான் ஜாஸ்தி வரும்.